ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரொட்டீனாக எந்த வேலையும் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் அப்படியே தள்ளி நமக்கான ஒரு ஸ்பேஸ், கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையாக, ஏன்னா மிலிட்ரி ஆஃபீஸராக நம்ம தினமும் அந்த டயத்தில், அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது பண்ணுறது, எந்த விதமான இது நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்டில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நாள், ஃபாரின்லலாம் அப்படி தாங்க பண்ணுவாங்க. வாரத்துக்கு 5 நாள் அந்த ஆஃபீஸ் கமிட்மெண்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் அவங்க பர்சனல் ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அப்போது ரிலாக்ஸாக, அப்போது வருஷத்துக்கு 7 மாதம் வேலை பார்ப்பாங்க. 3 மாதம் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. ஏதாவது ஒரு இந்த பக்கம் இந்தியா பக்கமோ அல்லது டூரிஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அது ஒரு லேசினஸ் கிடையாது. ரெகுலராக நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன ஒரு ரெஜுவினேஷன் எடுத்துக்கலாங்க. ஸோ நான் சொன்னது, கடுமையாக வேலை பார்க்குறீங்க, கடுமையாக உங்கள் ஒர்க்லேயே ஒரே அது ஒரு கான்சன்ட்ரேஷனோட கடிவாளம் போட்டு குதிரை ஓடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் இன்றைக்கி ரீடிங் எடுக்கணும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. ரிலாக்ஸாக என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என்னோடய சோல் ஃபேமிலியில் உள்ளவங்க எப்பயுமே அந்த பரபரப்போடலாம் இருக்கவே கூடாது. வாழ்க்கை இப்படி தான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நிறைய பேர் என்னோடய சேனல் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். ரொம்ப போட்டு நம்ம அலட்டிக்கிற அளவுக்கு இங்கே நமக்கான ஒர்க்கு இங்கே கிடையாது. நம்ம ரெகுலராக பார்க்குற ரொட்டீன் ஒர்க்கு, நம்மளை கேர் பண்ணுற விஷயம், நம்ம ஜாபுக்கு தேவைப்படுற விஷயம், வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், கற்றுக்கிறதா இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும், இதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். பிரச்சனைகளை கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறனால எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டே யூனிவர்ஸு கடவுள் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன மெசேஜ் கடவுள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு உள்ளே போகிற மூச்சு காற்றையும் வெளியில் போகிற மூச்சு காற்றையும் ஒரு தடவை நிதானமாக கவனிக்க போகிறோம். இது ஆனாபானா சதி தியானத்தில் வர ஒரு விஷயந்தான். மூச்சு காற்றை கவனிக்கும் போது நம்ம மைண்டோட தாட்டை கொஞ்ச நேரம் நம்ம கவனிக்கிறோம். அது எந்த விதமான நிறைய 24 மணி நேரம் ஏகப்பட்ட தாட்டுகளை, தூங்குகிற நேரம் தவிர ஏகப்பட்ட சிந்தனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். 60,000 70,000 தாட்டு வருது. நீங்கள் நம்மலாம் இதை பர்டிகுலராக நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுங்கிறத கவனிக்கிறதே கிடையாது. அது பாட்டுக்கு அலப்பாஞ்சு விஸ்வரூபம் எடுத்து அது கண்ட்ரோல்குள்ளே நம்ம எல்லாமே வந்தாச்சு. இந்த மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக கண்ணை மூடி ஒரு சமயம் மூச்சு காற்றை கவனிக்கும் போது இதை ரெகுலராக மெடிடேஷன் லெவலில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வேறு லெவல் வளர்ச்சி. சிந்தனையை நம்ம ஒருமுகப்படுத்தி நம்ம ஒரு செயல்திறனை, ஒரு செயலை நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணும்போது அங்கே நீங்கள் வளருவீங்க. உங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும், நீங்கள் கேட்குற அத்தனை கோரிக்கைகளும் கடவுள்கிட்டேருந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்காக ஒரு சிறு துளி தான் நான் உங்களை மூச்சு காற்றை கவனிங்க. உள்ளே போகிற மூச்சு காற்று போகும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் பாயும்போது ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையை எனக்குள்ளே பாய்ச்சி கொண்டு செல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஒளி வட்டம் மாதிரி ஒரு எனர்ஜி என்னை விட்டு வெளியே போகும்போது நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான சிந்தனைகளை என் உடலிலிருந்து வெளியே எடுத்து செல்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன பாவனை தாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டுருக்கீங்களே, அந்த பிரச்சனையை கொடுக்குற நபராக இருக்கலாம், அல்லது அந்த நபர் என்கிட்ட வரணும்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைங்க, உங்களுக்கு அது சால்வ் ஆகணும். ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது உடல்நிலை பாதிப்பாக இருக்கலாம், வராமல் போன ஒரு உறவாக கூட இருக்கலாம், இது வரைக்கும் உங்கள் கூட இருந்த உறவு விட்டு போனது கூட இருக்கலாம். அது ஏதோ ஒன்றுங்க, உங்களை காயப்படுத்துகிற விதமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஏக்கத்துக்கு அந்த ஒரு நபர் தான் காரணம், நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அந்த ஒரு விஷயந்தான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை நினச்சிக்கோங்க, அல்லது அந்த நபரை நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகிறோம். இன்றைக்கி யார் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, நேராக சிவாப்பா தான். நேராக என்னன்னு தெரில, நான் இங்கே உட்காந்தேன். இன்றைக்கி அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க, அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், மறந்துடுவேன்.
மறக்க மாட்டேன். ஏன்னா இது அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து காலையில எந்திரிச்ச உடனே நான் சொல்லுவேன், ஒரு ஃபர்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் எனக்கான ஒரு விஷயம். அதில வந்து எக்ஸர்சைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், யோகா பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நான் நிறைய புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அதில் படித்ததுலேருந்து நிறைய நோட்ஸ் எடுப்பேன். இந்த ஒரு விஷயம் நான் வந்து என்னோட பெட்ரூமில் உட்காந்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹால் கதவு திறந்துருந்தது, என்னோட பெட்ரூம் கதவும் திறந்துருந்ததுங்க. நான் பெட் மேலே உட்காந்து தான் அந்த நோட்ஸ் எடுத்து நான் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஏதோ ஒன்று பறந்து வந்து என் ரூமுக்குள்ளே வந்து விழுந்துச்சுங்க. பெட்ரூம்குள்ளே வந்து விழுந்துச்சு. ஜன்னல்லாம் சாத்தி தான் இருக்குது. ஹால் வழியாக அந்த ஒரு டோர் வழியாக வந்திருக்கு. என்னான்னு நான் அதை பார்க்கங்காட்டியும் டக்குனுங்க ஒரு குட்டி மயில் வீட்டுக்குள்ளே என்னோடய பெட்ரூம்குள்ளே வந்து கிட்டத்தட்ட எனக்கும் அதுக்கும் அரடி தான். நான் பார்த்து பயந்து போயிட்டேங்க. நான் சின்ன ஒரு கரப்பாம்பூச்சி, பள்ளிக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு பர்சனுங்க. பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து நான் வந்து சால்வ் பண்ணல, கடவுள் தான் சால்வ் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ ஒரு தைரியமான பர்சன் தான். நிறைய பேருக்கு தைரியத்தை கொடுக்குற ஒரு பர்சன் தான். ஆனால் அந்த நாய், அந்த ஜீவராசிகள் இதெல்லாம் வந்து எட்டி நின்று பார்ப்பேங்க. அதுக்கு வந்து அது கஷ்டப்படும்போது கவலைப்படுவேன், அதுக்கு சாப்பாடெல்லாம் வைப்பேன். ஆனால் அது கிட்டக்க போகும்போது அது வந்து எனக்கு பயமாக இருக்குங்க. இது பார்த்த உடனே டக்குன்னு பறந்து வந்து விழுகுதுங்க. என்னென்னு பார்த்தா தலையில் கொண்டு வச்சு அழகாக வந்து விழுகுதுங்க. அதை நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம்னு அந்த கேமராவை தேடங்காட்டி தலையில் கொண்டே இருந்துச்சு. குட்டி மயிலுங்க, குட்டி குழந்தை மயில். அது ஏதோ தவறுதலாக பார்த்து தெரியாமல் வீட்டுக்குள்ளே அதை நாங்கள் இருக்கிறது 2வது மாடிங்க. மேலேருந்து பறந்து வந்து மரத்துக்கு மரம் பறக்குமே, அதுதான் பறந்து வந்து என்கிட்ட விழுந்தோன்னே என்னால் இது எப்படியாவது உங்ககிட்ட காமிக்கணுன்ட்டு ஃபோனை தேடங்காட்டியும் அந்த ஒரு செகண்ட் அந்த கடவுளோட காட்சி அந்த சினிமாலெல்லாம் வரும் தெரியுங்களா, கிராஃபிக்ஸில் அப்படி டக்குன்னு கடவுள் வந்துட்டு அப்படி டக்குன்னு ஓடுற மாதிரி ஒரு சீன்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. என்னால் அதை நம்பவும் முடியல. ஐயோ உங்ககிட்ட காமிச்சிருக்கலாமே, நானே அதை வந்து அந்த அந்த பிரமிப்புலேருந்து நான் இன்னும் வெளியில் வரவே இல்லையே, உங்ககிட்ட நான் எப்படியாவது வீடியோ எடுக்கலாம், பக்கத்தில் ஃபோன் இருந்துங்க, எடுக்கங்காட்டியும் மாயமாக மறைஞ்சிருச்சுங்க. நானும் பயந்து பயந்து வெளியில் போகிறேன், எங்கேயாவது கட்டிலுக்கு அடியில் காணா இருக்கா, சோபாக்கு அந்த பக்கம் காணா கிடக்கா, கிச்சனுக்கு போயிடுச்சான்னு பார்க்குறேன். வந்த வேகத்துக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பறந்து போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் இது வரைக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரெகுலராக நான் வந்து என்ன பண்ணுவேன், எந்திரிச்ச உடனே வந்து தரையெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாசக்கதவை திறந்துட்டு வெளியில் போய் அந்த சூரிய பகவானை பார்ப்பேன். இன்றைக்கி என்ன பண்ணேன், என்ன நினச்சேனே தெரில, கதவை திறந்துட்டு நான் பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் சுடு தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், என்ன கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நோட்ஸ் எடுத்து மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலைல வந்து என்ன யூட்டிலைஸாக பண்ணலாம். எந்திரிச்ச ஒரு 3 ஹவர்ஸில் என்னால் எனக்கான விஷயம் என்ன க்ரோ பண்ணிக்கிறதுக்கு, இது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது நான் நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு செல்ஃபாக தான் நான் ஃபஸ்ட்டு எல்லாரையுமே சொல்லுவேன். நான் உங்களுக்கான நேரம் அது உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள், தூங்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன நினச்சேன்னே தெரிலங்க, அது நான் பார்க்கல, யூனிவர்ஸை பார்க்காம பார்த்துட்டு தேங்க்யூன்னு சொல்லுவேன், சூர்யா பாட்ட பேசுவேன், பண்ணிட்டு தான் வருவேன். ஆனால் இன்றைக்கி என்ன மைண்டில் ஒன்றுச்சுன்னே தெரிலங்க. நான் வந்து என்னோட டக்கு டக்குன்னு இந்த பக்கம் வந்து எழுதுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறையா விஷயங்கள் நாலேஜாக படிப்பேன், அதுலேருந்து கிடைக்கிற நோட்ஸ் எழுதுவேன். பண்ணிட்டு இருக்கும்போது இது ஆனால் இங்கே பாருங்களேன், நான் வெளியில் போய் கடவுளை பார்க்கல, ஆனால் என்னை தேடுது அந்த பிரபஞ்சம் இல்லைங்களா. அந்த பிரபஞ்ச ரூபத்தில் நான் கும்பிட்றது எல்லாமே ஒன்று தான். பிரபஞ்சம் நான் ஒன்று தான், முருகன் நான் ஒன்று தான், சிவாப்பா நான் ஒன்று தான், அல்லானா ஒன்று தான், ஜீசஸ்னா ஒன்று தான். நான் விட்டுட்டு வந்தால் கூட என்னை தேடி ஒரு குழந்தை அதுவே வீட்டுக்குள்ளே வந்திருக்கு பாருங்கள். அந்த முருகப்பா நம்ம கும்பிட்ற யூனிவர்ஸ், நீ என்ன நினைக்கிறியோ அதுவே என்னோடய பெட்ரூம் வரைக்குங்க. அதுதாங்க மிராக்கிளுங்க. ஹாலில் கூட இல்லைங்க, வராண்டாவில் கூட இல்லை, பெட்ரூமுக்குள்ளே வந்து விழுந்துட்டு ஒரு செகண்டுங்க கண்ணை கட்டி விட்ட மாதிரி கண் மறைஞ்சு போச்சுங்க. நான் அது வீடியோ எடுக்கலான் இருந்தேங்க. அதுதாங்க கடவுளோட மிராக்கிள். நீ வந்து நீ கடவுளை ஒரு ஸ்டெப்பு பிடிச்சேன்னா கடவுள் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை காப்பாற்றுறதுக்கு உன்னை நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க உண்மையான விஷயம். நான் வந்து அப்புறம் சாமிக்கிட்டலாம் போய் பார்த்துட்டு முருகன்கிட்டலாம் போய் தொட்டு கும்பிட்டுட்டு, கடவுளே எனக்காக நீ இறங்கி வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மிராக்கிளான ஒரு விஷயங்க. ஸோ ஓகேங்க, என்னோட அந்த மிராக்கிள் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க, நான் இன்றைக்கி மயிலை பார்த்தேன், இது வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் நானும் அது கூட நிறைய கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறேன். இப்படியெல்லாம் கூட கடவுள் வந்து அருள் செய்வாரா, இப்படியெல்லாம் கைடன்ஸ் கொடுப்பார், இப்படி தாங்க கைடன்ஸ் கொடுப்பார், வேறு எப்படிங்க. இதெல்லாம் மிராக்கிளான விஷயம். எங்கள் வீட்டுக்குள்ளே பெட்ரூமுக்குள்ளே ஒரு குட்டி மயில் வந்துட்டு கண்ணு கட்டி விட்ட மாதிரி அந்த அடுத்த செகண்டை காணா போச்சுங்க. இதில் என்னத்தை சொல்கிறது போங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சு வீடியோ எடுத்துருக்கலாம், பட் மறைஞ்சு போச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து முருகனோட அந்த ஒரு ஆசீர்வாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அந்த ஆசீர்வாத பலத்தோடு இன்றைக்கி ரீடிங் என்ன பார்க்குறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாமா.
சிவாப்பா, முருகன் 2 பேருமே இன்றைக்கி ஆசீர்வாதம் தான். ஏன்னா முருகனோட ஆசீர்வாதமும் வந்துச்சு. 2 பேரும் ஒன்று தாங்க. வேறு மதத்தினர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஒன்று தாங்க. உங்கள் கடவுளையும் நான் வந்து கும்பிடுறேன், மதிக்கிறேன். எல்லாமே இங்கே ஒன்று தான். அதனால் தைரியமாக பாருங்கள். ஹாரன் சவுண்ட் கேட்குது. ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டான டைம். இந்த சைடு உட்காந்துக்குவா, உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இன்றைக்கி பார்க்க வேண்டியவங்களுக்கு என்ன கேட்கலாம், ஃபஸ்ட்டு கேள்வியை கேட்டுருணுங்க. நம்ம எதாக இருந்தாலும் இந்த டேரோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயம் வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான ஆன்சர் தயாராக வரும். ஓகேவா? இன்றைக்கி என்ன கேட்கலாம்? இன்றைக்கி வந்து ஏதோ நினச்சி கவலைப்பட்டு பார்த்துட்ருக்கீங்க தெரியுங்களா? என்ன மோஸ்ட்லி என் பர்சன் வந்து விட்டு போயிட்டான், அவன் வந்து யார் கூடயோ போயிட்டாங்க, அவன் திரும்பி வரணும், அல்லது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போயிட்டாங்க, புரிஞ்சிக்கல, வேறு ஒரு கனெக்ஷன் இருக்குது போல இருக்குது, அவங்க என்னை தெரிஞ்சு வருவாங்களா, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள், நபரின் மீது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு அக்கா தங்கச்சி எல்லா உறவுலையுமே நான் வந்து என்னென்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் லவ் ரிலேஷன் இல்லை, எல்லா உறவுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா? எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு பெயினே வருது. ஆனால் அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ ஓகே, நம்ம வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற நபர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காரு, கண்டிப்பாக அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா தினமும் போட்டால் கூட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை தாங்க, நான் இப்போ கார்டு எடுத்தாலே என்ன ஆகுது, ஏதோ ஒன்று தேடுற மாதிரி இருக்குங்க. உங்களோட எனர்ஜி நிறையா தேடுறீங்க, சொல்யூஷன் தேடுறீங்க, கவலைப்படுறீங்க, துக்கப்படுறீங்க, இப்படி ஆகிப்போச்சு. அப்பப்பாப்பா, இதுக்கு உண்டான சொல்யூஷன் சொல்லுங்கள் முருகா, சிவாப்பா. இனிமேல் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக மாறிடணும். சோல் ஃபேமிலியில் எல்லாருமே நீங்கள் மாற மாற லைஃப் மாறும். பார்க்கலாமா? மிராக்கிளான கார்டாக இருக்குமா? கடவுள்கிட்டே கேட்கலாமா? நான் என்ன பண்ணேன், உங்களோட எனர்ஜி இப்படி வருது, நான் என்ன செய்ய சொல்லுங்கள். நானும் வந்து கடவுள்கிட்ட கும்பிட்டு வைக்கிறேன். ஆனால் நிறையா பேர் அழுகுறீங்க. ஹார்ட் பிரேக். ஏதோ ஒரு விஷயத்த மேலே, ஏதோ ஒரு நபர் மேலே வச்ச நம்பிக்கையை வச்சு செஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க. என்ன சொல்கிறது, இதுக்கு சிரிக்கிறதா அழுகிறதா? ஏன்னா அழுது ஓஞ்சிட்டிங்கங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுக்கு அழுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தான் கேள்வி கேட்டுக்கணும். அழுகிறதுக்கு நீங்கள் பிறக்கல, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க. ஸோ வந்து யாராவது ஒரு நபர் வந்து உங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் சந்தோஷத்தெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டிங்களா, அடமானம் வச்சுட்டிங்களா? உங்கள் லைஃபையே அடமானம் வச்சுட்றீங்க. எவனாவது ஒருத்தன் வந்தாலோ எவ்வளோவது ஒருத்தி வந்தாலோ அப்படியே உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்கள் தலையையே, உங்கள் வாழ்க்கையே அடமானத்தை அவங்க காலடியில் கொண்டே போட்டுறீங்க. அவங்க சில காலம் நல்லா பழகுவாங்க, சில காலம் நல்லா அன்பை கொடுப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே மாறி போகும்போது உங்களுக்கு அங்கே பெயின் வருது. அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் லவ் விஷயத்துலையாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி விஷயத்துலையும் நம்பி அப்பா என் புருஷன் இப்படிலாம் பண்ணுவானான்னு நான் நினச்சதே இல்லைங்க, என் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணுவாளான்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, என்னால் தாங்க முடியல. எப்படிங்க போனவன் திரும்பி வருவானா, என்னை தெரிஞ்சுக்கிட்டு வருவான், இதே மாதிரி ஒரு ஏக்கத்தோட நிறைய பேருங்க. நல்லா தாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. என்ன ஆச்சு திடீர்னு, யார் வந்து பிரிக்கிறாங்க, தேர்ட் பார்ட்டி கனெக்ஷனா, ஈவில் மேஜிக்கா, நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு வேணான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு துக்கத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுருக்கலாம். இதில் மெயினாக வந்து கொஞ்சோண்டு ஒரு எனர்ஜியில் என்ன கேட்குதுன்னா பண கஷ்டம். இல்லைன்னா பண கஷ்டம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களை சுற்றி இருக்கிற அந்த நபர்கள் கொடுக்குற அந்த ஒரு பெயின் வந்து உங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாங்க. அது வந்து ஒரு இடி இடித்த மாதிரி ஏதோ ஒன்று. நீங்கள் ரொம்ப நம்பியிருப்பீங்க, நம்பினவங்க தாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சுருப்போம், அவங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு நபரை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம் நமக்கு நிறைய ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், விட்டு போன நபரை நினச்சி அழுகிறோம். ஆனால் அவர் விட்டுட்டு போன அந்த பாடத்தை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறது இல்லை. அதனால ஒரு விஷயம் தாண்டி இன்னொரு விஷயம் தாண்டி போக 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 உங்களுக்கு அதே பெயின் தான் இருக்குது. இங்கே எங்கே இருக்குது பாருங்கள். அப்போது ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு சஃபரிங் இருக்குது, ஒரு க்ரீஃப் இருக்குது. அப்போது கண்ணீர் விட்டு அழுகுறீங்க, இமோஷ்னல் லெவலில் பெயின், தூங்க முடியல, நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. 24 மணி நேரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பிளாக் எடுத்து விட்டாங்களா, அல்லது நீங்கள் பிளாக் போட்டுருங்க. ஒரு சில பேர் அவங்க பண்ண தப்பை நினச்சி அவங்க திரும்ப திரும்ப தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பிளாக் போட்டிருக்கலாம். அப்போது இது என்னென்னா நிறைய பேர் ஐயோ இவங்க கூட வாழ முடியலையே, இனிமேலாம் ரொம்ப வருஷம் தாங்கிக்கிட்டு இருந்த ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வாழ முடியலையே, டைவர்ஸ் வாங்கிட்டு பேசாமல்
ஏதோ ஒன்று எனக்கு வருமானமே இல்லைனாலும் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆளு கூட குடும்பம் நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பார்க்குற 2 ஜெண்டருமே வந்து ஒரு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போது கூட இருக்கிறது அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருந்து விட்டு பிரியற நிலையிலையும் இருக்கீங்க. விட்டு பிரிஞ்சவங்க ஐயோ என் அருமை தெரியலையே, என்னை விட்டு போயிட்டாங்களே வரமாட்றாங்களேன்னு ஒரு ஏக்கத்தோடு, அது ஒரு ஏக்கம் தாங்க இருக்குது. ஏக்கமும் இருக்குது, பெயினும் இருக்குது. அது ஒரு பிஸ்னஸில் கூட நிறையா பேர் ஏதோ ஒன்று பெரிய லெவலில் வந்து முன்னேறி போய் ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயமும் வருது. அதுக்கப்புறம் பணம் தட்டுப்பாடாக இருக்குது, பணம் வர வேண்டிய பணம் வராத ஒரு விஷயமா இருக்குது. சொத்து, உயில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, கையெழுத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்யூஷனுக்குள்ளே போய் மாட்டிக்கலாம். குழந்தைங்க, உங்கள் வீட்டில் வளர்கிற குழந்தைங்க அதுங்க ஏதாவது சொன்ன பேச்சு கேட்காம ஏதாவது காதல் அப்படி இப்படின்னு ஏதாவது தவறான பாதையில் போய் அதை நினச்சி அந்த குடி சிகரெட் இதை நினச்சி கூட கவலைப்படுற பர்சன்ஸ் கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மற்ற ரிலேஷன்ஷிப்லாம் விடுங்க, படிக்கிற குழந்தைங்க தவறான ஒரு ஒரு சேர்க்கையின் மூலமாக தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து உங்களுக்கு தோணுதுங்க. அது மாதிரி தப்பான ஒரு விஷயத்தினால போதைப் பொருளோ அல்லது சிகரெட்டு ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணுறதோ, அது தவறான மூவிஸ் பார்க்குறதோ, இந்த மாதிரி இதை நினச்சும் பாதி பேர் கவலைப்படுங்க. நம்ம பேச்ச பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை வெறுக்கிறாங்க, நம்ம சொல்ல முடியல. சிங்கிள் பேரண்ட்டாகவும் இருக்கீங்க, தனியாக இருந்து குழந்தைய வளர்த்துற அந்த ஒரு பேரண்ட்டும் குழந்தைய வளர்த்த முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஏன்னா இந்த ஒரு பீரியடில் வந்து அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைங்களும் வளர்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற மதராக இருக்கட்டும், ஒரு அப்பாவாக இருக்கட்டும், அவங்களும் குழந்தைங்களை வளர்த்துறது இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பீரியட் தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து பெரியவங்களுக்கும் ஏற்படுத்துது, படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஏற்படுத்துதுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் குறித்து தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. லிப்ரா எனர்ஜி, செகண்ட் டெக்கான், ஏர் எனர்ஜி. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே வந்து நிறைய நான் பார்த்துட்ருக்கேன். அந்த ஹார்ட் பிரேக் அப்புறம் நமக்கு என்ன கார்டு வருது, நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கீங்க, லாஸ் கூட ஆயிருக்கு. டைவர்ஸ் வாங்கிட்டு தனிமையில் இருந்து கஷ்டப்படுறீங்க, டைவர்ஸ் கிடைக்காம தனிமையில் இருந்து கஷ்டப்படுறீங்க. நிறைய பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நமக்கு வந்து ஒரு இடி மாதிரி இடிக்குதே, இடிக்கப்புறமாச்சும் ஒரு மழை, அந்த மழை வந்தாச்சும் என்னை வந்து ஒரு ஆஸ்வாசப்படுத்தாதா, என் காயத்துக்கு மருந்து போடாதா, ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்காதா அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்குது. அந்த பிரிவுக்கு அப்புறமாச்சும் திரும்ப என் மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயம் என் கைக்கு வராதா, எனக்கு எல்லாம் சரியாகாதா, என் பிரச்சனை சரியாகி நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு தருணம் எனக்கு ஏற்படாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு நிறைய பேர் பார்க்குறீங்க. நிறைய பேர் இங்கே ஹார்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வந்திருக்கீங்க. ஜட்ஜ்மெண்ட் வேணும், எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம், நான் நல்லா இருக்கேனே, நான் நல்லா தானே அன்பு செஞ்சேன், எனக்கு எப்படி அவங்க ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே எனர்ஜி வாய்ஸில் தெரியுது. ஸோ அடுத்த கார்டு என்னன்னு பார்த்துட்டு இன்றைக்கி முருகன் சிவாப்பாவோட மெசேஜ். அப்போது கவலையை கொண்டாந்து முன்னாடி வச்சுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும், அதான் பண்ணிகிட்ருக்கீங்க. சுற்றி 24 மணி நேரமும் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குற, கொஞ்சம் நேரம் டைவர்ட் ஆகுது, திரும்ப பாதி நேரம் கவலை பற்றி தான் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒன்று, அது நடந்து போச்சு, இது நடந்து போச்சு, இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இது ஓடி போச்சு, அது வந்துடுச்சு, இது கஷ்டத்தை கொடுக்குது, இது விலக மாட்டேங்குது, பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ லைஃப் வந்து இப்போ வந்து என்னென்னா உங்களால் நீங்களாக இல்லை, நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகுது, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அது மட்டும் இல்லை, அவங்க பணம் சம்பாதிக்கிற விஷயத்துலையும் ரொம்ப வந்து தள்ளாடிட்டு தான் இருக்காங்க, ஒன்று மாற்றி ஒன்று. ஏன்னா அவங்க இப்போ கற்றுக்கிட்ட பாடத்தை அவங்க கற்றுக்க கொடுத்துட்டு ஒன்று விட்டு போணுச்சு இல்லைங்களா. வந்த விஷயம், ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு அடி கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல லெசன் படிக்கணும்னு அர்த்தம். அந்த லெசனை படிக்காமல் இருக்கும்போது அடுத்தடுத்து வர்ற சேலஞ்சஸில் உங்களால் அந்த ஒரு வெள்ளத்தில் அந்த இந்த பாருங்கள், இந்த வெள்ளம் அடிக்குது பாருங்கள், கடலில் அந்த வெள்ளம்னு சொல்லக்கூடாது, இது அலை அடிக்குது இல்லை, அந்த அலையில் வந்து உங்களால் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியல, அடுத்தடுத்த சேலஞ்சில் உங்களால் நிற்க முடியல. அப்போது என்ன ஆகுது, அடுத்த ஸ்டெப் வைக்கலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்தோடையும் பென்டக்கல் லெவலில் ஏறுது இறங்குது, ஒரு நிலையான ஒரு ஸ்டேபிள் இல்லை. ஏன் நிலையான ஒரு ஸ்டேபிள் இல்லைன்னா, நீனே வந்து நிலையான ஒரு மைண்டோடு இல்லை. மைண்டு போகிற போக்குக்கு எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்திச்சுட்டு ஒரு சமயம் இருக்கிற மைண்டு இன்னொரு சமயம், பல சமயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டுட்ருக்கு, வேதனைப்பட்டுட்ருக்கு, துயரப்பட்டுட்ருக்கு. அப்போது நெகட்டிவான ஒரு விஷயத்தை குறித்தே உன்னுடைய மனது அதிகப்படியான நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கு. அப்போது நீங்கள் வந்து நினைக்கிற விஷயமா இருக்கணும், நான் நினச்சிட்டு தானே இருக்கேன், இல்லை நான் வேலை பார்த்தேன் நினச்சிருக்கேன், இல்லை வேலை பார்த்த நேரம் போக வேலை பார்க்கும்போது கூட. அப்போது ரீசனே வந்து இங்கே இதுதான். ஏன்னா
உங்களால் இப்போ வந்து முடிவு எடுக்க தெரியாத ஒரு கோமாளி மாதிரி, நம்ம ஏதாவது எடுத்தால் தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ளே நீங்களே நிறையா வந்து பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் நம்பின ஒரு விஷயம் வந்து இங்கே தப்பாக போச்சு, நீங்கள் ஒருத்தர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை வந்து இங்கே தப்பாக போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அப்போது நீங்கள் நம்பிக்கை வச்சது தப்பு கிடையாது, நீங்கள் நம்பின பர்சன் அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்ததுனால இப்போ அதை வந்து உங்கள் மனம் வந்து ஏற்றுக்க மறுக்குது. ஸோ அதனால ஒரு உங்கள் லைஃபே வந்து உங்கள் மைண்ட் லெவலில் அது ஏற்றுக்கல, போராட்டமாக இருக்குது. ஸோ வாழ்க்கையிலையும் வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த வேலையிலையாக இருக்கட்டும், உங்களுக்கான நிம்மதி வந்து அந்த பர்சன் தான், அந்த பர்சன் இருக்கும்போது சந்தோஷம், அந்த பர்சன் தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டுன்னு ஃபுல் ட்ரஸ்ட்டையும் அவங்க மேலே வச்சுருந்தீங்க. இப்போ அந்த பர்சன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ட்ரஸ்ட் இல்லை, வாழ்க்கையே வெறுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பேலன்ஸ் இல்லாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. 22 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. கேப்ரிகான் எனர்ஜி 2ங்கிறது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. பிறந்த தேதியாக கூட இருக்கலாம், திருமணமான நாளாக கூட இருக்கலாம், அல்லது இருவரும் சந்தித்த ஒரு நாளாக கூட, முக்கியமான நாளாக கூட இருக்கலாங்க. எர்த் எனர்ஜி, கேப்ரிகான் எனர்ஜி கண்டிப்பாக உங்களோட நிலைமை இப்போ பேலன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. எனக்கு வந்து இப்போ பிஸ்னஸ்லேயும் வந்து உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, கெரியர் லெவல்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, சரியாக தூங்கவும் முடியல. லைஃப்பில் வந்து இதையே நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னே சொல்லலாம். ஒரு என்ன தெளிவு இல்லை, ரெட்ட மனசாக இருக்குது. நைட்டெல்லாம் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்த்து ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகி வெளியில் வரீங்க. கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு அது நல்லா தாக்குதல் பிடிக்குது. மெடிடேஷன்லாம் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதுக்கப்புறம் 11 மணிக்கு அப்புறம் டைம் கிடைக்கும் போது, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்ணை மூடி இருந்த இடத்துல இருந்து மூச்சு காற்றை கவனிக்கணும். பட் அதை வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த மைண்டு என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நுணுக்கமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ மைண்டை வந்து ஒருத்தன் வந்து எப்படி அதை வந்து கையகப்படுத்துகிறான், எப்படி அதை வந்து வேலை பார்க்க வைக்கிறான், அது வந்து நம்மளை வேலை பார்க்க வைக்குது. இப்போ அதை வந்து நம்ம எப்படி தட்டி கொடுத்து வேலை பார்க்க வைக்கிறதுங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது, அடிக்கடி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நுணுக்கம் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து அந்த ஆன்மாவோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, எதனால் இப்படி ஒரு பெயின் வந்திருக்கு, எதனால் இப்படி ஒரு அடி விழுந்திருக்கு, எப்படி நான் தப்பிக்கணும், என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இப்போ என்ன விஷன் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அந்த பிரச்சனைக்குள்ளே தான் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு வந்து என்னை வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க எனக்கு வரணும். இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான், இவங்க என்னை விட்டு போகணும். இவங்க தான் என்னோட பிரச்சனை, இவங்க வந்து கையெழுத்து போட்டாங்கன்னா எனக்கு பணம் வந்துடும். இதுதான் என்னோட பிரச்சனை, இது சரியாகணும் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அப்போது அதை வந்து கடவுள்கிட்டே நீங்கள் கேட்கணும். கடவுளே, நான் என்ன இங்கே கற்றுக்கணும், எனக்கு தெரியல, நீனே சொல்லுன்னு கேட்குறவங்களுக்கு இங்கே வந்து எல்லாமே கிடைக்குங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எல்லாத்துக்குமே இங்கே ஒன்று தான். யார் உண்மையாக மாறணும், புரியாத புதிராக இருக்கே இந்த பிரபஞ்சம், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியப்படுத்துவாங்க. என்ன கார்டு பார்க்கலாமா? தூங்கவே மாட்டுறீங்க. தூங்காத இரவுகள் தான் நிறைய கழித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஒரு சின்ன எப்படி நான் இன்றைக்கி ரெஜுவினேஷன் ஆனனோ அதே மாதிரி நீங்களும் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டுங்க. அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டுட்டு உங்களை அப்படியே ஓட சொல்லலை, குடும்பத்தை விட்டுட்டு, பார்க்குற விஷயத்தை விட்டுட்டு, கமிட்மெண்ட்லாம் விட்டுட்டு ஓட சொல்லலை. ஒரு சின்னதாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிங்க. எனக்கு சின்னதாக ஒரு ரெஸ்ட் வேணும், ஒரு சின்னதாக ஒரு வெளியில் நான் வந்து சுற்றி பார்க்கணும், எனக்கும் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும். அதுக்கு என்ன விஷயங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், நான் இது பண்ணால் எனக்கு ரிலாக்ஸேஷன், நான் பாட்டு கேட்டால் ரிலாக்ஸேஷன், நான் வந்து ஏதாவது ஒரு மூவி போனால் ரிலாக்ஸேஷன், நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட பேசினா ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த விஷயம் எது பிடிக்குதோ கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்லேருந்து, ஏன்னா இங்கே நீங்கள் தூங்க மாட்டுறீங்க. அப்போது ஒரு இடமாற்றம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கிற அந்த மனமாற்றம் கொஞ்சம் மாறி வருங்க. இல்லைனா மனம் அதே விஷயத்தை சுற்றி ஒரு விஷயத்தை அதிகப்படியாக நினைக்கும் போது மேல் மனசில் நிற்காதுங்க, ஆள் மனசில் போய் பதிஞ்சிடும். ஆள் மனசில் பதிஞ்ச விஷயம் பிரபஞ்சத்துக்கு அதை இமோஷ்னலாக நீங்கள் வேற கொட்டி வச்சுருவீங்க. இப்படி ஆகிப்போச்சு, இப்படி விட்டு போயிட்டான், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என்னால் இருக்க முடியலையே, இதை நினச்சி நான் ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகுறேனே, என்னால் வந்து நான் பார்க்குற வேலையை என்னால் பார்க்க முடியல, அவங்க தான் வேணும் அப்படின்னு இதை இமோஷ்னலாக போட்டு வேற நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆள் மனசில் டைட்டாக பதிய வச்சிடுறீங்க. ஆள் மனசு என்ன பண்ணும், அது ஒரு குழந்தை, நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே போய் இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லிவிட்டு நீ நினைக்கிற, நீ எதுக்கு கவலைப்படுறியோ அந்த விஷயந்தான் வரும். நீ என்ன கேட்குறியோ அதே கொடுத்துரும். இமோஷனல் லெவலில் நீ சோகமாக அழுதுகிட்டே இருந்தேன்னா அதே திரும்ப என்னென்ன சோகமான விஷயங்கள் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் நீ கேட்குற அப்படின்னு நினச்சிட்டு அது கொண்டாந்து கொடுக்கும். வாழ்க்கைக்குள்ளே வந்தால் நீ சோகமாக இருப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் கொண்டாந்து கொடுக்கும். அப்போது பிரபஞ்சத்துக்கு மொழியெல்லாம் தெரியாது, உங்களோட உணர்ச்சி தான் தெரியும். இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு அலைவரிசையில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா
எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான். அதனால தான் எப்பயும் சந்தோஷமான ஒரு உணர்ச்சியை கொடுங்க பிரபஞ்சத்துக்கு. ஒரு தண்ணி குடிக்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. இந்த தண்ணி வந்து நம்ம தாகத்தை எப்படி இந்த தண்ணியே இல்லாத உலகத்தெல்லாம் போய் பாருங்கள். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்க ஒரு ஒரு வீடியோ கூட நான் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி சாப்பாடெல்லாம் இல்லாத மாதிரி இருக்குங்க. நமக்கெல்லாம் எவ்வளோ அது ஒரு 6 மாதம் 7 மாதமா 8 மாதமானு தெரிலங்க. அந்த குழந்தை அப்படி கஷ்டப்படுது. ஏங்க கடவுளோட எல்லா படைப்புகளும் ஒரு சாரார் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு சாரார் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நமக்கு கிடைக்கிற ஒருவேளை அந்த சாப்பாட்டை நம்ம மதிக்க மாட்டோம், அதுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு நம்ம வந்து அதை வந்து உணர்ச்சியோடு அதை நம்ம குடித்து கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். கிடைச்ச விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்ல மாட்டோம். ஆனால் கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கிட்டே இருக்கோம். நமக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் பிளாட்ஃபாரத்தில் பாருங்களேங்க, எத்தனை குழந்தைங்க ஒரு பெரியவங்க கஷ்டப்பட்டால் கூட அவங்களோட தலையெழுத்து அவங்க வந்து ஏதோ கர்மா பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து திமிர் எடுத்து போய் பிச்சை எடுக்கிறாங்க, இவங்கெல்லாம் வேலைக்கு போகலான்னு திட்டலாம். ஒரு குழந்தைங்க ஒரு வயசு கூட இல்லை, அந்த குழந்தை அப்படி சவலை பாஞ்சா மாதிரி இருக்குங்க உடம்பெல்லாம். அது உடம்பெல்லாம் வந்து தோல்லாம் வந்து சொரியாசிஸ் வந்த மாதிரி அந்த குழந்தை. அது நான் காசு கொடுத்து போய் பாலுக்கு ஏதாவது இந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு வேகமாக நான் கொடுத்த காசு எடுத்துகிட்டு போய் டீ கடையில் போய் அந்த குழந்தைக்கு பாலை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போது அந்த காசு வர்றதுக்காக அவங்க வந்து ஊசிமணி பாசிமணி வைக்கிறவங்க குறவன் குறத்தி அந்த ஒரு இது அவங்க நான் கொடுத்த காசை வாங்கிட்டு போய் வேகமாக போய் அந்த பால் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கு பாலை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போது நம்மலாம் வந்து எவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் தெரியுங்களா. கொடுத்ததுக்கு முதல்ல நீ நன்றி சொல்கிறியா? கொடுக்கல, அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா அந்த புலம்பல் தான் போய் பிரபஞ்சத்துக்கு சேர்ந்து நீ இன்னும் புலம்பிக்கிட்டே இரு அப்படின்னு அதுக்குண்டான விஷயங்களை கொடுத்துரும். அப்போது கொஞ்சம் வந்து ரெஜுவினேட் ஆகுங்க. உங்கள் லைஃப்பு வந்து ஃப்யூச்சர்லலாம் சூப்பராக தாங்க இருக்குது. இது வரைக்கும் என்னடா என்ன நினச்ச பர்சன் வருவானா, கல்யாணம் பண்ணிக்குவானா, பேசுவானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்குது. டிவைன் ஃபெமினின் நீங்கள் பார்க்குறவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குனே கடவுளே எனக்கு ஏன்டா அப்படி கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேட்குறீங்கல்ல. நீங்கள்லாம் கடவுளோட செல்ல குழந்தைங்க. கஷ்டம் எதுக்கு வருது? நம்ம ஒன்று கற்றுக்கிறதுக்காக வருது. இப்போ பரீட்சையில் எதுக்கு நீ ஃபெயில் ஆகிற? நீ ஒழுங்காக படிக்காதனால ஃபெயில் ஆகிற. அப்போ கஷ்டம் எதுக்கு வருது? நீ ஏதோ ஒன்று கற்றுக்கணும், இங்கே கற்றுக்கல, அதனால் நீங்கள் வந்து அடி வாங்குற, மிதி வாங்குற. அப்போது எப்படி கற்றுக்கணும்? அங்கே தான் நீ கான்சன்ட்ரேஷன் வச்சு ஏன் நடக்குதுன்னு கேட்கக்கூடாது. நான் இங்கே என்ன படிக்கணும், நான் இங்கே என்ன கற்றுக்கணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்கணும். அப்போ தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு பெயின் வருது பயங்கரமாக, நான் வந்து நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்க, என்னால் இந்த பர்சன் கூட இனிமேல் நான் நம்பவே மாட்டேன், இவனை விட்டு போகிறேன், ஆனால் எனக்கு கொடுத்த பெயினுக்கு கடவுள் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஒரு என்னென்னா எல்லாருக்கும் பெயின் இருக்க தான் செய்யும். ஸ்டார்டிங்கில் அந்த பெயினோட நானும் இருந்தவ தான். ஆனால் வந்து அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் என்னால் ரொம்ப நாளாக விட முடியல. நான் ஒழுங்காக இருந்தேனே, எதுக்கு எனக்கு அப்படி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு அந்த மன்னிக்கிற குணம் மட்டும் வரல. நானும் நிறையா விஷயங்களை இன்ட்யூஷன்லாம் சொல்லுது என்னென்னா மன்னிச்சுட்டு மறந்துட்டு உன்னுடைய வேலையை பாரு. ஆனால் அங்கே முடியலையே, நானும் மனுஷி தானே, எனக்கு உண்டான பெயின் எனக்கு வலிக்குது இல்லை, எனக்கு வலிச்சிச்சு இல்லை. அப்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடுச்சு, செல்ஃப் லவ் பண்ண இந்த விஷயம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் இன்னும் வந்து நடுத்தருவுக்கு போயிருப்பேனோ அந்த மாதிரி தானே இப்போ ஃபீல் ஆகுது. இப்போ இன்னும் நல்லா இருக்கேனே, நான் இன்னும் முன்னே இருந்ததை விட என்னோடய லைஃப் வந்து அழகாக இருக்கேன், நல்ல பிரகாசமாக இருக்கேன், பிளஸ்ஸிங்கோடு இருக்கேனே. கடவுள் என்கிட்ட நெருங்கி வந்திருக்காரு. கடவுள் நெருங்கும் போது நல்ல விஷயங்கள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், நிறையா பேருக்கு ஹீலிங் கொடுக்குற விஷயமா இருக்கும். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமாங்க சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பெரிய படிப்பாக எடுத்து படிக்கிறாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் அதை எடுத்து படிக்கிறாங்க. நிறைய பேர் இதுக்குன்னு கோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒன்றுமே படிக்கலைங்க. அந்த வாழ்க்கையில் கொடுக்குற அந்த அனுபவ பாடத்திலே ஒருத்தவங்க வந்து எல்லாம் என்னோடய லைஃப் மாதிரி மற்றவங்களுக்கும் ஒரு ஹீலிங் கொடுக்குறேன். அதையும் வந்து 8000 பேருக்கு மேலே பார்க்குறாங்க. நிறைய பேர் ஹீல் ஆகுறாங்க. வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீடியோனால தான் நான் இன்றைக்கி அழுகிறதெல்லாம் இல்லைங்க, நல்லா இருக்கேன், நல்லா முன்னேறி போயிட்டே இருக்கேன். நான் பிளாக் போட்டேங்க அவங்களுக்கு. அவங்க என்னங்க பிளாக் போட்டு, நான் பிளாக் போட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேர் தெரியுங்களா? அப்போது இங்கே நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்ததுனால தாங்க இங்கே உங்களுக்கு அடி விழுகுது. அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் பாருங்கள். நீங்கள் சாமானியப்பட்ட ஆள் கிடையாது. நீங்கள் உங்களை பற்றின எந்த ஒரு விதமான ஒரு என்னங்க 2 கார்டு வந்திருக்கா? இல்லை ஏற்கனவே இருந்ததா? அப்போது நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தாங்க தெரியல. ஏதோ ஒன்று தேவையில்லாத விஷயத்த நினச்சி பின்னாடி நின்று அழுதுட்டு நிற்கிறீங்க. பட் உங்களோட திறமை என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் ஒரு ராஜகலைங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா, ராஜகலை ராஜ வம்சத்தில் உள்ள பர்சன் மாதிரி நல்ல சொத்து
நிறையா சொத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அபண்டன்ஸு, நிலபுலம், வாகனம் இதெல்லாம் இருக்கிற பர்சனாக கூட இருக்கலாம், அல்லது வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களோட அருமையை தெரிய விடாமல் அந்த பிரச்சனை போட்டு உங்களை வாட்டிகிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. அப்போது எதனால் இந்த ஒரு மைண்டு கொடுக்குற போகிற போக்குனால தான் உங்களால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல, உங்களுடைய ஒரு திறமை என்ன, உங்களுக்கு என்ன வரும், உங்கள் வேல்யூ என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்னன்னு எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாமல் இந்த கவலைக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிட்டு நிற்கிறீங்க. இது தேவையில்லாத கவலை. இந்த கவலை வந்துச்சுன்னா என்ன கற்றுக்கணும்னு பார்த்துட்டு நீ எப்படிப்பட்ட பர்சன் தெரியுமா, இந்த கவலை எதுக்கு வருது, நீ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், நீ யார் தெரியுமா, நீ எதுக்கு போய் இங்கே நிற்கிற, நீ அழுகிற, உன் வேலையை பாரு. நீ உன் வேலையை பார்க்கும்போது நீ யார், இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்க எல்லாமே தெரியும். நீ இப்போ தேடிட்டு நிற்கிற பர்சன் உன்னை தேடிட்டு வருவாங்க. புரியுதுங்களா? அதுதான் இங்கே மெயினான மேட்ரு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ நிற்காத, உன் எனர்ஜி கொடுக்காத, அழுகாத, எல்லாத்தையும் வாங்கிட்டு உன் பர்சன் அங்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். நீ உனக்குள்ளே உன் வேலையை பாரு, உன்னை பார்த்துக்கோ, உனக்கான விஷயங்கள் பாரு, கடவுளை நம்பு, சரணாகதிக்குள்ளவா. இங்கே நீ எதுவும் பண்ணலை, இங்கே பெரிய டீம் ஒன்று நமக்கு மேலே வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்ட அப்படின்னா இத்தனை அபண்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ கல்யாணம் குறித்து பார்க்கணுன்னு நினச்சிங்க, எனக்கு நல்ல மாப்பிள்ளை வரணும், ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன்னா நல்ல மாப்பிள்ளை வரான், நல்ல பொண்ணு கிடைக்குது, குழந்தைக்காக வேண்டிகிட்ருக்கேங்க, எனக்கு குழந்தையே இல்லைங்க, கண்டிப்பாக குழந்தை கிடைக்குது. இதெல்லாம் ரிசீவிங் மோடில் நீங்கள் என்ன பண்ணணும், சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். கடவுள் எல்லாத்துக்கும் பொதுப்படையான ஒரு அபண்டன்ஸ் தான், மேலேருந்து வாரி கொடுக்குறாரு. இது இவனுக்கு தான் போய் சேரணும், அந்த இங்கே நிற்கிறான் பாரு, இவனுக்கு தான் போய் சேரணும், இவளுக்கு தான் போய் சேரணும்னு அவர் பார்த்து மேலேருந்து பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். ஒரு பணத்தை கொடுக்குறதா இருந்தாலும், ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குறதா இருந்தாலும், நம்ம ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை கொடுக்குறதா இருந்தாலும் கடவுள் மேலேருந்து உங்களுக்கு கைடன்ஸு, அந்த ஒரு டிவைன் டைமில் கரெக்டாக நீ இதை வாங்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறவங்க, அதுதாங்க டிவைன் டைம்னு சொல்கிறது. இந்த நேரத்தில் நீ பக்குவமாக நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்ட, அதனால உனக்கு கிஃப்டாக இந்த ஒரு பரிசை தரேன்னு மேலேருந்து எல்லாத்துக்கும் பொத்துன்னு போடுவார். நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ரிசீவிங் மோடில் இருக்கிறவன் அழகாக கடவுள் கொடுக்குற பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பான். அப்போது வாங்க முடியாமல் இந்த கவலைப்பட்டுட்டு இந்த நெகட்டிவில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கடவுளோட அந்த ஒரு நிழலில் இல்லாமல் நம்ம தள்ளி கீழே வேற ஒரு உலகத்தில் நின்றுட்டுருப்போம். அப்போது நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கடவுள்கிட்ட இப்படி வேண்டிகிட்டு இருப்போம். ஆனால் ரிசீவிங் மோடில் இருக்கிறவன் இப்படி வேண்டும் போது கடவுள் கொடுக்குற அத்தனை விஷயத்தையும் அவன் வாங்கிக்கிறான். நம்ம கடவுளே என்னை காப்பாற்றுன்னு வாயில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் நம்ம தான் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணி கவலைப்பட்டுட்டே இருக்கிறனால, நம்ம கையை மூடி இருக்கிறனால நம்ம கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல. நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு வருதுன்னு சொல்கிறீங்க, ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொல்லி. கண்டிப்பாக வருது. அப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க, வரல அப்படின்னா தப்பு யார் பேர்லங்க இருக்குது? என் லைஃப் மாறவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு காரணம் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், நான் தான் காரணம்னு. அப்போ நான் மாறும்போது என்னோடய லைஃப் மாறுது, பர்சன் மாறுறாங்க, ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பென்டகல் லெவலையும் நல்லா இருக்குது. அப்போது உங்களுக்கு அது வரலைன்னா தப்பு எங்கே இருக்குது? இன்னும் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வரல, இன்னும் நீங்கள் உங்களுக்கான ஒரு இன்னர் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா சொல்லலாம். இன்னர் ஒர்க்குன்னா காலைல எந்திரிக்கிறது, உங்களுக்கான டைம், உங்களுக்கான மெடிடேஷன், உங்களுக்கான எக்ஸசைஸு, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ உங்களோட கெரியரில் பண்ணுறது, உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது, சாப்பாட்டில் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா உடம்பை வச்சு தான் இங்கே நம்ம போராடணும். இந்த இப்போ லைஃப்பை போக்கணும், வாழ்கிற நாள் வரைக்கும் இங்கே இருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுக்கிறது தான் வந்திருக்கோம். அப்போ உடம்பை பார்த்துக்கணும் இல்லையா? உடம்பு தான் இங்கே வாகனம். இந்த வாகனத்தில் ஏறி தான் இந்த ஆன்மா கற்றுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அப்போது உடம்பையே பார்த்துக்காம மனசையும் பார்த்துக்காம இப்படி கவலைப்பட்டுட்டே உட்காந்துருந்தேன்னா, மனசு சரியில்லைன்னா உடம்பு பாதிக்கும். உடம்பு பாதிச்சிச்சுன்னா மனசும் கஷ்டப்படும். அப்போது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். ரெண்டையும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொலை பண்ணிகிட்டு இருக்கோம். அது போகிற போக்கு, மனசு போகிற போக்குக்கு உடம்புனால போக முடியல, உடம்பு அது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது, மனசு இங்கே சரியாக வரல. உடம்புல ஏதாவது வியாதி வந்தால் மனசு துக்கப்படுது, மனசில் ஏதாவது வியாதி வந்தால் உடம்பு துக்கப்படுது. அப்போது இங்கே எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப் சந்தோஷமாக தான் இருக்குது, அழகாக இருக்குது, நல்ல ஒரு சூப்பராக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்களா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நல்ல நாலேஜ் இருக்குது, படித்தவங்களாகவும் இருக்கலாம், படிக்கலைனாலுமே இங்கே நிறைய நாலேஜபிள் பர்சன் தான். உங்களுக்கு அனுபவ பாடம் நிறைய இருக்குது, நிறைய சாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்காக அது படிக்கல இது படிக்கலன்னு காரணம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு அவசியமே கிடையாது. படிப்புங்கிறது நாலேஜ், அவ்வளோதான். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம், அதுக்கு உண்டான இப்போ ஒரு நிறைய விஷயங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு போகிறாங்க. பட் அது ஒரு நாலேஜாக தான் இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் தான். அப்போது கம்பெனிக்குள்ளேன்னு போகும்போது எனக்கு இந்த விஷயம் தேவை, இதை பற்றி நீ படிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே இடத்துல படிக்காதவனும் வேலை பார்க்குறான். அதே ஒரு இன்ஜினியரிங் வேலையும் படிக்காதவனாலையும் அவனும் அவன் செய்கிற அதே வேலை தான் பார்க்குறான். பட் என்ன, கம்ப்யூட்டர் வைஸில் அவனுக்கு அது புரியாத ஒரு
விஷயமா இருக்கும். பட் படிப்பு அப்படிங்கிறதா இருக்கட்டும் அல்லது அனுபவ பாடமாக இருக்கட்டும், ஒரு விவசாயியும் சம்பாதிக்கிறான், அவனும் நல்ல ஒரு கிளவராக பண்ணி அவனும் சம்பாதிக்கிறான், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறவனும் சம்பாதிக்கிறான். அப்போ பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கிற விஷயத்தில் நம்ம படிக்கலை அப்படிங்கிற ஒரு காரணம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அது வந்து நம்ம படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி நமக்கு உண்டான எந்த இடத்துல எது பண்ணணும் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் திறமைகளை கடவுள் கொடுத்து தான் வச்சுருக்காரு. அந்த திறமை என்னான்னு நீ தெரிஞ்சுக்கிற எந்த நிமிஷத்தில் நீ தெரிஞ்சுக்கிறியோ அந்த நிமிஷத்தில் உன் வாழ்க்கையே மாறும். படிக்காதவங்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய மேதைகளாக இருக்காங்க, நாட்டை ஆள்ற ராஜாவாக இருக்காங்க, நாட்டை ஆள்ற தலைவராக இருக்கிறாங்க. அப்போது வந்து அனுபவ பாடமும் ஒரு நேர்மையான ஒரு நேர்த்தியான எந்த இடத்துல வந்து நம்ம வந்து எதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஞானம் கிடைச்சா போதுங்க. இப்போ வந்து கோடீஸ்வரனாக இருக்கிறவனுக்கும் ஒரே ஆசை தான், இல்லை இப்போ தான் நான் வந்து அடி எடுத்தே வைக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அவனுக்கும் ஒரே ஆசை தான், எனக்கு வாழ்நாளில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா? கடுமையாக உழைக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு படிக்கிறவனும் இருக்கான், கடுமையாக உழைக்கிறவனும் இருக்கான். ஆனால் அத்தனை பேருக்கும் வந்து அந்த அபண்டன்ஸு, அந்த பணம் கெரியர் லெவலில் மணி லெவலில் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குதா? அவங்களுக்கு நிறையா வருதா? இல்லை. அதில் சம்பாதிக்கிறவன் அதிகப்படியாக கோடீஸ்வரனாக இருக்கிறவன் சில யுக்திகளை வந்து இங்கே வந்து அவன் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அதில் நிறைய விஷயம் இருக்குங்க. அந்த ஒரு அவன் என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான நாலேஜ், க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்கணும். மற்றவங்கள மாதிரியே நம்ம வந்து செய்யும்போது சம்பாதிக்கலாம். மற்றவங்கள விட நம்ம வித்தியாசமாக யோசிக்கும் போது தான் அதிகப்படியாக நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க. அப்போ யோசிக்கிறத வித்தியாசமாக யோசிக்கணும். நான் என்ன பண்ணணும், நான் எப்படி வந்து முன்னேறணும் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு தாட்டை நீங்கள் போடும்போது தான் அடுத்த கட்டமாக நீ என்ன பண்ணணும், உனக்கு என்ன வரும், நீ எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற அடுத்த கதவு உங்களுக்கு திறக்கும். நீங்கள் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு எனக்கு அந்த பர்சன் வேணும், ஏன் வரல, இப்படி பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏமாற்றிட்டாங்கன்னு இந்த இடத்துல நீங்கள் நிற்கும் போது உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நகர்வுக்கு தள்ளப்படாது. அப்போது மற்றவங்களை விட நீங்கள் பெஸ்ட்டாக இப்போ தொழிலதிபராக பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எப்படி ஒரே நாளில் வந்துட்டாங்களா? இல்லை, அவங்களோட திறமைகள் என்ன, அவங்களோட அந்த ஒரு பேஷனேட் என்ன, எவ்வளோ தூரம் அதுக்கு போட்ட முயற்சிகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வித்தியாசமாக மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமாக ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சமுதாயம் அங்கீகாரம் கொடுத்துச்சு, பெரிய பெரிய தொழிலதிபர்களாக மாறினாங்க. ஏன் அவங்களால மாறினது? அவங்களும் மனுஷங்க தானே, கடவுள் அவங்கள படைச்ச மாதிரி தான் நம்மளுக்கும் படைச்சிருக்காங்க. 24 மணி நேரம் தான் நமக்கும் அவங்களுக்கும். அப்போது அவங்க முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து உங்களை காட்டிலும் வித்தியாசமாக பண்ணுறாங்க. ஸோ பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு வரல, எனக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலன்னா நீங்கள் ஏதோ மற்றவங்க மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க தெரியுங்களா? அவங்க வாழ்க்கை பாடத்தை வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளால் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உறவுகளுக்குள்ளேயும் சிக்கலில் மாட்டிட்டு முழிக்கிற நீங்களும் மற்றவங்களுடைய வாழ்க்கை பாடத்தை பார்க்கும்போது இது வந்து 3, 6, 9 மாதத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இந்த ஒரு டைம், ப்ரெஷஸான டைம், நீங்கள் கவலைப்பட்டுருக்க இந்த டைம் திரும்ப வந்து அடுத்த மாதம் கிடைக்காது, நாளைக்கே கிடைக்காது, அடுத்த நிமிஷம் கூட கிடைக்காது. இந்த நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைக்காது. அப்போது இது எவ்வளோ ஒரு ப்ரெஷஸான ஒரு விஷயத்தை நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ உபயோகமாக நம்ம பண்ணணும். அழுதோ கஷ்டப்பட்டோ கவலைப்பட்டோ எந்த ஒரு ஜீவராசிகளையும் எந்த ஒரு மனிதரையும் நம்ம திருத்த முடியாது. நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. அது என்ன பண்ணணும்னு சொல்லுதுன்னா, நீ உன் வேலையை பாரு, சந்தோஷமாக இரு, பாசிட்டிவிட்டியாக இரு, என்கிட்ட சரணாகதி ஆகிட்டு உன் வேலையை பாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த விஷயத்தை நீ கேட்டு காது கொடுத்து நடக்கும்போது உனக்கு எல்லாமே இங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக நீ நம்பவே முடியாத நிறைய மிராக்கிள் உன் லைஃப்பில் பார்க்கலாம். அப்போது இவ்வளோ ஒரு இது இருக்குது, நியூ பிகினிங் இருக்குது, இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. 3333 பார்க்குற பர்சன்ஸாக ஒரு கேரிங்கான பர்சன் தான் நீங்கள் பார்க்குற. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, ஆரஞ்சு ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கேரிங்கான ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய நல்ல ஒரு பர்சன் தாங்க. ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்குது, நல்ல ஒரு ஆன்ம வளர்ச்சியும் இருக்குது, ஃபிசிக்கல் க்ரோத்து, நீங்கள் பார்க்குற அந்த தொழில் பிஸ்னஸ் க்ரோத்தும் கண்டிப்பாக இருக்குது. ஒரு எக்ஸலண்ட்டாக நல்லா பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் உள்ள ஒரு ஸ்கில் உள்ள ஒரு பர்சன் தான். க்ரியேட்டிவிட்டினா நல்லா பண்ணுவீங்க நீங்கள். அதனால் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் செம்மையாக பாசிட்டிவிட்டியாக கொண்டு போங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு? 38 நிமிஷம். ஓகே. ஃப்யூச்சரை நினச்சி தான் நீங்கள் எங்கிட்டு இருக்கீங்க. ஃபயர் எனர்ஜி ஃப்யூச்சர்லாம் பலமாக நல்லா இருக்குங்க. ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக ஆகும் தான். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருந்து ப்ரெசன்ஸோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் மட்டும் போதும். கடவுளை தான் சொல்ல, நீ ஒழுங்காக சந்தோஷமாக நீ வாழ்ந்தால் மட்டும் போதும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். பாஸ்ட்டை பிடிக்காதீங்க. பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. அது என்ன 2 கார்டு
அப்படியே போய் விடுது. தனிமை நிறையா பேருக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து என்னென்னா, தனிமையில் இருக்கிறவங்க தாங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. நீங்களாம் நினைக்கிறீங்க, ஐயோ நான் தனியாக போயிட்டேனே, லொடன்னு நான் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு பர்சன் இருந்தாங்க, அவங்கள காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களே, அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சில பயணிகள் வந்து அது வந்து என்னென்னா ரயில் சிநேகித மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி போகிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்த பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ அதை நினச்சி இவங்க அது என்னென்னா நம்ம புக்கோட ஒரு அத்தியாயமாக கூட இருக்கலாம். அவங்களுடைய வருகை வந்து நம்ம புத்தகத்தோட ஒரு அத்தியாயமாக கூட இருக்கலாம். அதை நினச்சி ஐயோ இவங்க போயிட்டாங்களே அப்படின்னா நம்ம புக்கு நிறையா இருக்குங்க. இந்த ஒரு அத்தியாயத்திலே உட்காந்துருந்தீங்கன்னா அடுத்த அத்தியாயத்துக்கு எப்போ போக போகிறீங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே வந்து தேவையில்லாமல் நடக்கிறது கிடையாது. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் இல்லை, உன் வாழ்க்கையில் இந்த நபரை பார்க்கணும், இந்த தப்பு செய்யணும், இந்த தப்புலேருந்து நீ கற்றுக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது. யாருமே இங்கே வந்து 100% பர்ஃபெக்டான மனிதர்கள் கிடையாது. அப்பா அவன் ஒழுக்கமாக இருக்காண்டா, லைஃப்பில் சூப்பராக முன்னேறி இல்லை அங்கேயும் ஏதோ ஒன்று இருக்குது, கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வெளியில் சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேரோட வாழ்க்கை வெளியில் அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரிகிற ஒரு புத்தகமாக தெரிஞ்சு போயிடுது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்யூச்சர்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெளிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே தான் வந்திருக்கீங்க. மூன் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி தான் இதுதான் உங்களுக்கு பிகினிங்கே ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்கள் சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும், இனிமேல் தெரியவும் வரும். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு அன்பான பர்சன் தான். இனிமேல் நீங்கள் ஆட்டம்லாம் காண மாட்டீங்க, நிறைய கற்றுக்கிட்டீங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ லைஃப் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இதுக்கப்புறம் நான் என்னத்தை எடுக்கிறது, என்ன நிறையா எடுக்கலாம்னு நினச்சேங்க. ஆனால் கார்டு எடுத்துகிறோமா, உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு பர்சன் தான். ஆண் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் குறித்து பார்க்குறீங்க, குழந்தை வேணும்னு பார்க்குறீங்க, எல்லாமே நடக்குது. நீங்கள் வேலை கிடைக்கணுங்க, எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன், இல்லை சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறேன், அல்லதுங்க வேலைக்கு தேடி போயிட்டே இருக்குங்க, ஒரு கரெக்டான வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குதுங்க, வந்து கைவிட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா எல்லாமே நல்லா வருது. இது பாசிட்டிவிட்டி கார்டு தான். 3333 பார்க்குற பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் சக்ஸஸ் தாங்க. நீங்கள் மைண்ட் ஆசிலேஷன் இல்லாமல் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அத்தனை விஷயம் கடவுள் உங்கள் வேலையை பார்த்து விட்டு கரெக்ட் பண்ணி விடுவார். பார்ட்னர் நீட் யூ. பார்ட்னருக்கு நீங்கள் தேவை. ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை விட்டு போச்சு, பதில் சொல்லலை, ஓடி போயிடுச்சு அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட் எனர்ஜி என்னென்னா உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதுக்கு அஃபர்மேஷன் என்ன போடுறீங்க அப்படின்னா, அவர் ரிலேஷன்ஷிப் பிரிங்ஸ் மியூச்சுவல் லவ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேருக்குங்க ஒரு நம்ம லைஃப்லங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். நம்மளை ஒரு ரிஜெக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, எல்லோரும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு இடத்துல நீங்கள் நிறுத்தி நிதானித்து எதனால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓவர் கிவிங், அவங்களுக்கு ஓவராக வந்து அன்பு கொடுத்துட்டே இருப்போம், நம்மளங்கிற ஒரு விஷயத்த மறந்துருப்போம். அதுக்கப்புறம் செல்ஃப் இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து ஃபினான்ஷியல் லெவலில் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். அதனால நம்மளை ஓவர் டாமினேட் கூட பண்ணலாம், நம்மளை பிடிக்காமல் கூட போயிருக்கலாம். அப்போது நம்மளோட எனர்ஜியை இங்கே ஹையராக பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்துச்சு, பாடம் சொல்லி கொடுத்துச்சு. அப்போ என்ன, எல்லாராலையும் எந்த ஏஜாக இருந்தாலும் இங்கே வந்து பணம்லாம் சம்பாதிக்கலாம். ஏன்னா பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி தான். நான் வந்து காசு சம்பாதிக்கக்கூடாது, காசு அதெல்லாம் வந்து சேர்த்து அவன் சொன்னது, அவன் எல்லாத்தையும் இருக்கிறவன் தான் அப்படி ஒரு தத்துவத்தை எழுதி வச்சுட்டு போயிருப்பான். எந்த இடத்துக்கு போனாலும் பணம்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு வாழ்க்கை தேவை, ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கிறீங்களா, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் என்ன பார்க்கணும், அதை நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு கொடுக்கும்போது நிறையா வந்து அது சர்க்குலேட் ஆகும். மணிங்கிற ஒரு எனர்ஜி. பணம்னு பின்னாடி ஓடாதீங்க. அந்த மாதிரி தான் ஓடக்கூடாதே தவிர, பணம்ங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை தானுங்களே. பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ வீடியோ பார்க்குறீங்க, அதுக்குனாலுமே அந்த நீங்கள் பணம் கட்டி தானே டேட்டா போட்டாகணும் இல்லையா? நல்ல பணம் சம்பாதிக்கிற தப்பு, ஓடாத வைக்காத அப்படிலாம் சொல்கிறவங்களாம் ஏகப்பட்ட சொத்தெல்லாம் வச்சுட்டு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் இது பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரீக்வன்சி தான். அந்த பணத்தோட ஃப்ரீக்வன்சிக்கு போனீங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் மெடிடேஷன் கிளாஸ் கூட போயிட்டுருக்கேன், மைண்ட் ரொம்ப கவலைப்பட்டே இருக்குது அப்படின்னா மைண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி அதை உங்கள் போக்குக்கு போகிற மாதிரி நீங்கள் அதை வந்து ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பிரச்சனை
தீர்றதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. நிறைய பேர் மெடிடேஷன் கிளாஸ் கூட போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க மெடிடேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் பார்ட்னர் ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட் யூ. உங்களை பற்றி தாங்க நினைக்கிறாங்க, நினைக்காமலாம் இல்லை. பார்ட்னருக்கு நீங்கள் வேணும் தான், உங்களை நினைக்கிறாங்க தான். அஃபர்மேஷன் என்ன போடுறீங்க அப்படின்னா, ஐ எம் வொர்த்தி ஆஃப் லவ் அண்ட் பாசிட்டிவ் அட்டென்ஷன் இன் மை ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த பக்கம்லாம் நினைக்கிறாங்க தான். உங்களெல்லாம் விட்டு போனதுக்கப்புறம் நிறையா யோசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. 2 கார்டு வருது. பார்ட்னர் இஸ் கமிட்டட் டு யூ, பார்ட்னர் ஃபீல்ஸ் சீட்டட். இப்போ என்ன அப்படின்னா, உங்களை தாண்டி அவங்க வேற ஒரு விஷயம் போயிருக்காங்க இல்லையா? அன்னைக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு பலன்னு அந்த ஒரு மின்மினி பூச்சி மாதிரி, பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயத்தை நோக்கி போயிருக்காங்க. இப்போ உங்கள் பார்ட்னருக்கே இப்போ ஆப்பு வச்ச மாதிரி அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கே வந்து தெரிய வருதுங்க. அதனால ஒரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓப்பனாக கம்யூனிகேஷன் பண்ணணும். பட் ஆனால் வந்து பண்ண முடியல, இறங்கி வர முடியல. ஒரு ஈகோலாம் கிளாஷஸ் ஆகிட்டு இருக்குது. நிச்சயமாக ஈகோ டெத் ஆகும். பார்ட்னர் வந்து உங்ககிட்ட வந்து லவ் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் உங்களை விட்டுட்டு நம்பி போன ஒரு விஷயம் அவங்களுக்கு அங்கே ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அது இப்போ தான் வந்து கிளாரிட்டியாக அவங்களுக்கே புரிய வருது. நிச்சயமாக வருவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுங்களேன். எல்லாத்துக்குமே வந்து நேரம் எடுக்கும் இல்லையா? கமிட்டட் டு யூ வராங்க. அப்போது ஸோ வந்து மெசேஜஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் மோசமாக இல்லை. உங்கள் பார்ட்னர் உங்களை தேடிட்டு தான் இருக்காங்க, நினச்சிட்டு தான் இருக்காங்க. வர்றதுக்கு தயாரான ஒரு நிலையில் தான் இருக்காங்க. நீங்கள் வேறு லெவல் வளர்ச்சியை நோக்கி அழகாக போயிட்டுருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. நிறையா பேர் இதில் என்ன எனர்ஜி எனக்கு கிடைக்குதுன்னா, அழுகலாம் இல்லை, ஒரு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஆர்வமே இருக்குது தவிர, முன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட துரத்திட்டு நீங்கள் சேஸ் பண்ணிட்டு போனீங்க தெரியுங்களா? அவங்க ரன் பண்ணிட்டு ஓடிட்டே இருந்தாங்க. நீங்கள் உங்களோட எனர்ஜி வந்து எதனால் அவங்க வந்து ஓடுறாங்க, நீங்கள் தேடுறீங்க, இவ்வளோ அன்பை கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் அன்பை விட ஒரு குப்பையான ஒரு அன்பை அப்போது வந்து எல்லாமே கரெக்டாக தாங்க நடந்துகிட்ருக்கு. உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்க தான், உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்றாங்க தான். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நிற்காதீங்க. அது என்னவோ பண்ணிகிட்டு இருக்கட்டும். எந்த நேரத்தில் எது வரணும்னு கடவுள் விதிச்சிருக்காரோ அந்த நேரத்தில் கரெக்டாக வரட்டும். வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃபில் போகிறது, புரிஞ்சுக்காமல் போகிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. கடவுளே எந்த நேரத்தில் எது வரணுமோ நீ எது கொடுத்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு வச்சுக்கோங்க. இதுதான் வேணும், இதுதான் நடக்கணும்னு நீங்கள் எப்போ நீங்கள் மைண்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்களோ, இந்த விஷயம் இந்த மாதிரி நடக்கணும், இந்த பர்சன் இப்படி தான் இருப்பாங்க, அங்கங்கெல்லாம் வந்து அப்படி நடக்காது. இதுதான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு லெசன். பார்க்குற எல்லாமே மாயை தான், இல்யூஷன் தான். ஸோ வந்து இன்றைக்கி டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து கிளாரிட்டியாக என்னென்ன லெட்டர்ஸாக இருக்கலாம், அல்லது ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், அல்லது சயின்ஸாக கூட இருக்கலாம், ஜோடியாக் சயின்ஸாக இருக்கலாம். ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்துடுச்சு. அப்போது இன்றைக்கி இதை எடுத்து தான் ஆகணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் வேண்டிக்கோங்க, ஓகேவா? சிவாப்பா ரீடிங். சிவாப்பா வந்துட்டாங்க. அவர் தாங்க ஹைலைட்டு. டிசம்பர் மாதம் ஏதாவது முக்கியமான மாதமாக இருக்கலாம், பிறந்த தேதியாக இருக்கலாம், அல்லது சந்தித்த நாளாக கூட இருக்கலாம். இசட்டுன்னு வருது அல்லது என்னு வருது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஓகேவா? இசட் என் மோஸ்ட்லி என்ன தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் சவுண்ட். உள்ளே இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கும். அவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஏரிஸ் மேஷ ராசி. செப்டம்பர் மாதம் முக்கியமான மாதமாக இருக்கும். அக்வேரியஸ் கும்பராசி. யார் யாருக்கு எந்தெந்த லெட்டரு ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த விஷயம் மட்டும்தான் இதில் உள்ளவங்க தான் வந்து இது வந்து செட் ஆகும் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இதில் இருக்கிறது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. பட் உங்களுக்கே தெரியும், உங்கள் மைண்டுக்கே தெரியுங்க. இது வந்து எனக்கான ரீடிங், எனக்கு சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கானது இல்லைன்னா அதையும் ஃப்ரீயாக விட்டுருங்க. மே மாதம் பி லெட்டர் 8, 17, 26 போன்ற டேட்டு வந்து முக்கியமான டேட்டாக இருக்குது. இது என்னது? இது ஒய் ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கலாம், அல்லது இனிஷியலாக கூட இருக்கலாம். உங்களோட இதாக இருக்கலாம், அல்லது உங்கள் பர்சனோட லெட்டராக கூட இருக்கலாம். கேன்சர் கடகராசி. ஆர் லெட்டர், எல் லெட்டர், என்னு வந்துச்சு, இசட்டு வந்துச்சா? கன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியலன்னு சொன்னேன்னா, இசட்டும் இருக்குது, எண்ணும் இருக்குது. அப்போது நீங்கள் இசட்டில் என்னங்க பேர் இருக்குது? இசட்டில் ஏதாவது பேர் இருக்குது? முஸ்லீம்ஸ் பேர்லாம் இருக்குமோ? தெரியலங்க எனக்கு.
இசட்டில் பேர் இருக்கிற மாதிரி. ஏப்ரல் மாதம் ரொம்ப முக்கியமான திருமண நாளாக கூட இருக்கலாம், சந்தித்த மாதமாக கூட இருக்கலாம், அல்லது பிறந்த மாதமாக கூட இருக்கலாம் உங்களோடது, அல்லது உங்கள் பர்சனோடது. ஜனவரி 6, 15, 24 முக்கியமான தினங்கள். ஏஞ்சல் சாமுவேல். இதில் வந்து என்னென்னா, இதில் உள்ள பியூட்டியான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரே காட் வந்தாங்க, ஒரே ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. அப்போ ஒரே காட் வந்து சிவாப்பா வந்தார், ஒரே ஏஞ்சல்ஸ்னால் ஏஞ்சல் சாமுவேல். அப்போ வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு பவர்ஃபுல்லான ரீடிங் தான். ஏஞ்சல் சாமுவேல் அப்படிங்கிறவங்க வந்து எதை கொடுக்குறவங்க அப்படின்னா, அன்பை கொடுக்குறவங்க. அன்புக்காக தானேங்க இங்கே எல்லாம் ஏங்கி கிடக்கு, கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு, ஒன்று ஒன்று ஏமாத்துது, இப்படி பண்ணுது, அது பண்ணுது, விட்டு போகுது, துரோகம் பண்ணுது, நம்பிக்கை துரோகம் பண்ணுது அப்படின்லாம் தெரிஞ்சு போகிறீங்க. அவர் வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு லவ்வை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது நியூ லவ்வாக கூட இருக்கலாம், அல்லது கடவுளோட லவ்வாக இருக்கலாம், அல்லது கடவுளோட அந்த ஒரு லவ் இருக்கும்போது தானேங்க நமக்கு தப்பான ஒரு விஷயத்த நம்ம நின்றுட்டு இருக்கோம், அந்த பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ரியலைசேஷன் வர்றது கூட ஒரு கடவுளோட ஒரு அன்பு பிளெஸ்ஸிங்லாம் இருந்தால் தானேங்க. ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கு தான். அப்போது எல்லாமே பார்த்தாச்சு. இன்றைக்கி சிவாப்பாவோட பிளெஸ்ஸிங் ரீடிங் எங்கேயோ போச்சு. டைமிங் கிட்டத்தட்ட 1 hour ஆச்சுன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு வேறு தெரியலையே. நிறைய பேர் ரொம்ப நேரங்கிறீங்க, என்னால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொடுக்காமலாம் இருக்க முடியலங்க. பார்க்குறவங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டிவைன் டைமிங் வந்துடுச்சு, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இல்லைங்களா, உங்களுக்கான டிவைன் டைமிங் வந்துடுச்சு. இது டிவைன் டைமோட பிகினிங் ஸ்டேஜ். அதனால் கடவுள் சிவாப்பா இருக்கார், கும்பிடுங்க, நம்புங்க. உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும், தயார் நிலைப்படுத்திக்கணும். எதுக்கு? நீங்கள் அந்த மெராக்கிள், அந்த அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய கைடன்ஸாக கிடைக்கும். நீங்கள் லைஃப்பில் பார்க்கணும் அப்படின்னா ஆரஞ்ச் சவுண்ட் அதுக்கு தகுதியான பர்சனாக நீங்கள் தானே இருக்கணும். அதெல்லாமே உங்கள் கண்ணுக்கு இப்போ ஓப்பன் ஆக போகுது. கண்ணு உள்ளவன் பார்க்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். இப்போ நீங்கள் தாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சிவப்பா இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படிடா நான் ஓப்பனாக சொல்லுவேன் நான் இருக்கேங்கிறத, இதை பண்ணு உனக்கு லைஃப் சரியாகும் அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். ஃப்ளையிங் ஹனுமான் லாங் ஜேர்னி. நம்மளுடைய பயணம் வந்து லாங்கான ஜேர்னிங்க. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஐயோ மாட்டிக்கிட்டேனேங்காதீங்க. இந்த குழிக்குள்ளே நீங்கள் விழுந்ததுக்கப்புறம் இதில் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த குழியை தாண்டி வெளியில் வருவீங்க. கொஞ்சம் தூரம் நடப்பீங்க, திரும்ப வேறு ஒரு குழி. அப்போ இது ஒரு லாங் ஜேர்னி தாங்க. கற்றுக்கிட்டே இருக்கத்தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம்னு சோல் லெசன் இருக்கு இல்லையா, அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கான சிவப்பு கம்பல வரவேற்பு தாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பிஸ்னஸ் லெவலையாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப்லேயும் சரிங்க. எனக்கு நான் நம்பின பர்சன் ஒருத்தன் விட்டு போயிட்டான், அவன் சரியில்லை அப்படின்னா வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு ஒரு ஆஃபரும் கண்டிப்பாக வருது. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். சந்தோஷத்தில் தான் நீங்கள் இனிமேல் பறப்பீங்க. எப்படி இந்த ஹனுமான்ஜி பாருங்களேன், அப்படியே வானில் எவ்வளோ அழகாக பறக்கிறாங்க தெரியுங்களா, கையில் அந்த ஒரு கதையோடு இருக்கார். அப்போது நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், எனக்கு சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த விஷயம் வந்தாலும் தொலைச்சி கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை கையில் இருக்குது பாருங்கள். என் சந்தோஷத்தை நான் யார் கையிலையும் கொடுக்கல, எவனும் என்னுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே என்னுடைய பவுண்ட்ரிஸ்குள்ளே வரவும் முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்குள்ளே நிறைய பேர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் இப்படி மாறியிருப்பீங்க. ஸோ ஓகேங்க, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் போயிருக்கோம். இன்றைக்கி தெளிவான ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக சொல்ல மறந்துட்டேங்க. லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.